ஹலோ கைஸ், நான் தான் அவங்க மோனோ வைத்தி பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம பிளாக் ஷூட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். நாங்கள் எப்படி விளாட்றோம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம அடிக்கணும். அதுக்கு முன்னாடி கட்டால் போடான்ட்டு நம்மகிட்ட கொடுக்கணும். இங்கே கொஸ்ட் எடுத்து தான் போய் அடித்தா தான் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய லெவல் எல்லாம் டக்கு டக்குன்னு வைக்கிறோம். நம்ம எப்படி அடிக்கலாம்னா இப்போ தாண்டா ஃபஸ்ட் டைம் வரேன் வந்தோடனே கவரை போட்டுக்கணும். கேம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, கொஞ்சம் கம் பண்ணிக்கிறேன். அடிக்காத அப்படா கேட்டால நான் கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கேன், கூட்டு போய் அடிச்சுருக்கேன். எனக்கு லெவல் வேணும், அவன் வந்துட்டு இருக்கான். ஓசி போட்டான் அப்படின்னா டே யாருப்பாய்வன் வந்து ஓசி போட்டுருக்காம. நானே இப்போ தான் புதுசாக வந்து ஆடிட்டு இருக்கேன், வந்து ஓசி போட்டுருக்கேன்ட்டு வந்து அது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அடுத்த விளாண்டு போகணும். இது ஆக்சுவலாக இந்த ஒன் பீஸ் பார்த்திங்கன்னா ஒன் பீஸில் வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு அந்த ஃப்ரூட்டை சொல்லுங்கள் கேங் கேரக்டர் அடிக்க முடியாரா என்றா இது என்னடா அழிச்சு போட மாட்டேன். சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாமா? நம்மளால் இங்கே யாரா நிற்கிறீங்க? இல்லை யாரா காசு யாருப்பா நீ? வாப்பா அப்படின்னா ஓஹோ இவன்றது தான் நம்ம அந்த ஃப்ரூட்டெல்லாம் வாங்கிக்கணுமா? நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேங்க கைஸ். இவன்றது தான் நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் பார்க்குறவங்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த பார்ட் 2 போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பவரை போட்டு டிபெண்ட் ஆகும். வரேன் சொல்லுங்கள். இந்த இங்கே தான் செட்டிங்ஸில் ஒன்று இருக்கும், செட்டிங்ஸில் இந்த மாடலை மாற்றிப்போம். அதை நான் ஒவ்வொரு வாட்டியும் தொட்டு பண்ணுவேன். தொட்டாலே போதும், அது தொட்டு நம்ம மறுபடியும் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி இதுக்கு ஒரே அடியாக தொட்டுட்டு போயிடுவேன். சாப்பிட ஐயோ சிச்சோ அடி வாங்குறேன். இன்றைக்கே நான் இங்கே செகண்ட் சி போனோம். செகண்ட் சி போகிறதுல நான் தான் ஃபுல்லாக இந்த கேமே நான் முடிக்கணும். இன்றைக்கி முடிக்க முடியாது, அது ரொம்ப நாள் ஆகும். அது இவன் கையில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. போடா நான் அங்கிட்டு கொண்டு போய் அடிக்கிறேன். போட நான் வந்து இங்கே மெயினாக ஒரு கான்செப்டில் இருக்கேன். மீலிக்கு போடணும், பாக்ஸ் ஷூட்டுக்கு போடணும், டிஃபென்ஸுக்கு போடணும். இதுதான் என்னோட கொஸ்ட் எடுக்கல இருப்பா தம்பி, கொஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே வந்து அடிப்பேன். அப்படியே கொண்டாடுறா என்ன மாதிரி நீங்கள் தானாவா? அப்படியா நான் கூட நீ எதுவும் என்னோட ப்ரோ பிளேயராக இருப்ப அப்படின்னு நினச்சா நீ எனக்கு மேலே இருக்கிறா. நதிக்கு வந்துட்டு வந்து இருக்கிறேன். எங்கடா வச்சு ஸ்டாட்ஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து மீலிக்கும் டிஃபென்ஸ் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் போடுவேன். டபக் இப்போ நல்லா டீசெண்டான டேமேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு டீசென்ட்டு தான். இப்போ தான் 2 பேரும் வச்சுருக்கேன். சரி கைஸ், இதை முடிச்சுட்டு வரேன் கைஸ். இவங்களுக்கு அடித்தேன். நான் 10,000 வந்துட்டேன். 10,000 வந்தோடனே காம்பஸை தொடுற நாயங்கிறானுங்க. காம்பஸை தொட்டாச்சு. அங்கே போக சொல்கிறானுங்களா? சரி இதுக்கப்புறம் யார் பாட்டி லவுடும் இருக்கியா? சரி என்னமோ பண்ணு. கத்தி வாங்க முடியுமா? வேணாம்ப்பா, கத்தியெல்லாம் வேணாம். இருங்க, இங்கேருந்து நடந்து போக முடியுமா? ரொம்ப லேட் ஆகும், பார்த்தாலே தெரிகிறது. வசதி இல்லைடா. 5 ரூபாய்க்கு கூடா. இங்கே பாருங்க, இங்கேருந்து தான் போனோம். இங்கே இருக்கா? சாரி கன்ஃபியூஷன். அப்படின்னா இருப்பா, க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். கப்பலோட்டி போயாச்சே, சுத்தமான நீராச்சே, கண்ணம்மா
நான் இங்கேருந்து எனக்கு லைட் ஃப்ரூட்டு மட்டும் கிடச்சிச்சுன்னா இங்கேருந்து சர்ன்னு அங்கே போயிடுவேன். ஹோட்டல் ஃப்ரூட்லாம் கிடச்சிச்சின்னா நான் தான் இங்கே அதெல்லாம் பிவிபி பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பட்டவுன்னு அடுத்து இங்கே தான் நான் போனேன். என்னடா அங்கே கூப்பிட்டு போகிறீங்கண்ணே? சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே போவேன். ஏன்னா எங்கேயாச்சும் மிஸ் ஆகிட போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மிஷின்ஸ்லாம் இருக்காமா. இங்கே ஏதோ சேபர் மிஷின்னு ஒன்று இருக்குது. சேபர் மிஷின். ஆமாம், சேபர் மிஷின்ஸ். சேபர் மிஷின். ஓகே. செத்துறாரா? ஓகே, இந்த இவன்ட்டு தான் நம்ம போனோம். ஓ, இவங்கள தான் நம்ம அடிக்கணுமா? சரி ரைட்டு. மங்கி கைஸ். வாடா, அவனை அடிக்க போறேன்டா. வாடா. கமால் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஆகுது. எங்கேயாச்சும் ரெக்கார்ட் ஆகாமல் போயிட போகுது கைஸ். அங்கே மேலே எவனோ இருக்கும். அப்படியே எங்க ஹேக்கருங்க, ஸ்கிரிப்ட் யூஸருங்க. தடி இப்படி அப்போ நீங்கள் ஓசி போட்டாங்க அந்த நாய். நானே அடிக்க முடியாமல் அடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஓசி போடுற மனசாச்சு டக்குன்னு அடிக்கணும். அந்த ஓசி போட்டிருப்பேன். சரி, டச்சக் மலையாச்சு. இங்கே யாரும் இருக்காங்க. இவங்கிட்ட தான் ஸ்பின் பண்ண வாங்க போபீஸ். ஒரு அடி எனக்கு ஒரு கிட்ஸுனே ட்ராகன் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தா 50 லெவலில் வாடான்ட்டேன். சரி ரைட்டு, நம்ம இங்கே இருக்க மங்கி இங்கே வா. எனக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே உள்ளவா. அப்படி உள்ளவா. ஹேக்கர் அடிக்கிறாங்க. இன்னும் இங்கே இருக்கேன்டா. செத்துறாதரா. நான் அடிக்கணும்டா. அடிச்சேன். அடுத்தது எவ்வளோ வேணும்? சீக்கிரம் போய் ஆடுறாங்க. நான் அடுத்து இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். அடுத்து இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதில் அடிச்சுட்டு இருக்கும்போதே ஹேக்கர் வந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃப்ரூட்டு கிடைக்குமா? எப்படி இருக்கும்? சரி கைஸ், அடுத்தது இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு வந்து மங்கிக்கு முடிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ஒவ்வொரு கொஸ்டின் முடிச்சுட்டு லெவலாக பாடுறதெல்லாம் காட்டுறேன் கைஸ். நான் அப்படியே கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் போது இங்கே ஒருத்தன் வந்தான். இவன்ட்டு தான் ஃப்ரூட்டு கேட்டு பார்த்தோம். ஃப்ரூட்டு ப்ளீஸ் ஃப்ரூட்டு. ஃப்ரூட் வாங்கிதானோ? நான் பார்க்க பாவமாக தெரியலையாண்ணா. ஒரு ஃப்ரூட்டு மட்டும் வாங்கிதானா? ஃப்ரூட் வாங்கிட்டாடா நூபு. ஃப்ரூட் ப்ளீஸ் ஃப்ரூட்டு. அப்படியே நம்ம அப்படின்னு இந்த இடத்துல போடுவோம். இன்னும் இப்போ எல்லாத்தையும் மீலிக்கே போட்டுட்டா. மீலே தான் தேவைப்படுது. என்னது? கேன் ஐ ஹேவ் அ ஃப்ரூட் ப்ளீஸ்? ஐ எம் நியூ. இப்போ நாங்கள் மட்டும் பழசாக்கும். நாங்களும் நியூ தான்டா. அவன்கிட்ட போய் கேட்போம். அவன் சருன்னு போகிறானப்பா. ப்ளீஸ் ஃப்ரூட் ஐ எம் நியூ. ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணி தாங்கடா. கெஞ்ச விடாதீங்கடா. நியூக்கு மியூன்னு அடிச்சிட்டேனே. இவங்க எல்லாம் கஞ்ச பயில்களாக இருக்காங்க. ஒரு ஃப்ரூட்டு தான்டா கேட்குறேன். ஏன்டா இப்படி கஞ்சத்தனமாக இருக்கீங்க? போங்கடாங்கிட்டு நான் போய் உழைச்சி எடுத்துக்கிறேன்டா. சரி, மறுபடியும் மங்கீஸ் தான் அடிக்கணும் ரைஸ். அடுத்து அடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க வந்துட்டாங்க. ஐயோ, எப்படியோ உயிரோட வந்துட்டியாவா? ரெடி ஃப்ரூட்டுடா. ப்ளீஸ் ஃப்ரூட்டு. நான் நியூ பிளேயரா. ஒரு ஃப்ரூட்டு மட்டும் செஞ்சேன்னா போதும்டா. அப்படியே செட்டில் ஆயிடும்டா. ப்ளீஸ் ஃப்ரூட்டு. 1 ஃப்ரூட்டு. டே, நான் கேட்டுட்ருக்கேன்டா கடை போட்டு. ப்ளீஸ் ஃப்ரூட்டு. வாடா ஸ்பின் பண்ணித்தரலாம். ப்ரோ என்னை பார்த்தா பாவமாக தெரியல ப்ரோ.
வரான் வரான் வரான். எங்கே போகிறான்? ஏய் ப்ளீஸ் ஃப்ரூட்டு. அண்ணா ஃப்ரூட்டு கிடைக்குமா ப்ரோ? ஒரு ஃப்ரூட்டு கொடுங்க ப்ரோ. சரி நீங்கள் தரமாட்டேங்கிறாங்க, நாம் போய் கிரைண்டிங்கை போடுவோம். விட்டா கிடைச்சிட்டா நம்ம தான் இங்கே மாசு. எனக்கு கீழே தான். சரி அப்பா அடி ஃபுல்லாக கிரைண்டிங்கை போடுவோம். அடி 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 நல்லா தூக்கி போட்டு இவங்களை முடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், இவங்களை அடிச்சுட்டு கைஸ் எனக்கு இப்போ தான் புரியுது என்னடா இது அடித்தவங்களும் அடிக்கிற மாதிரி போயிட்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தா கொரில்லாஸ் எனக்கு அன்லாக் ஆகுது. இது தெரியாமல் உட்காந்து முழிச்சிட்டு இருந்திருக்கேன். இவனும் இங்கே ஜாலரா போட்டான். நம்ம போய் கொரில்லாஸ் அடிப்போம். அப்படி நீந்தி போவோம். நீந்தி இப்போ தான் அந்த மெசேஜ்லாம் வரும். அம்மா என்ன என்னோட ஒரு பெண்கள் அதிகமாக பெரிய ஆளாடா. நாலு குத்துறேன்னா காணாமல் போயிடுவேன். நீ வந்து என்கிட்ட சோடி போடுற. யாருங்க முறக்காக நின்றுட்டுருக்கான். யாருங்க அடிச்சுட்டு போய் பார்க்குறேன். வாடா நீ வாடா நீங்க. என்னதுடா அது? இங்கே பாருங்க பட்டன் மேனேஜன் கொடுத்தேன். சரி எதுக்கோ கொடுத்தப்போ அங்கே என்னமோ இருக்கு, பச்சை கலரில் என்னமோ இருக்கு. இங்கே பாருங்க இவன் அடிக்க முடியுமா? அவன் ரொம்ப டேஞ்சர்ப்பா. அவன்கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. என்னடா ரொம்ப அடிக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு லைட்டு ஃபுட் கிடைச்சா மட்டும் போதும் கைஸ். வேறு எதுவும் வேணாம் எனக்கு. லைட்டு கிடச்சா ஏதோ அது வீக்னஸ் அட்டாக்ஸ்லாம் இம்யூன் பண்ணுன்னு சொன்னானுங்க. அதான் பார்க்குறேன் அந்த இதுன்னு தான் நான் அப்படியே தைரியமாக நின்று அடிப்பேன் எல்லாத்தையும். அது இல்லாமல் அதுக்கு அமௌண்ட் இருக்குங்கிறாங்க. அது டேப் பண்ணுற அளவுக்கு தான் அமௌண்ட்னா. ஏன்னா நான் பேசுகிற சாக்கில் போடுறியாடா? ஈரா வரேன். நீலடா என்ன அடித்தவன் அவன்டா. டன் 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 டன். ஓகே வா வா. இல்லவே இவன் இங்கே இல்லை, அங்கே இருக்கா மேலே. வாடா சும்மா கிளிக் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. 19 அளவில் வந்துட்டேன் உங்களை அடிச்சு. வாடா நீ வாடா. எங்கடா ஓடுறீங்களா? இங்கே வாடா. இங்கே வந்து இப்படி நின்றுருக்கா. ஓகே நைஸு. இங்கே வருங்க ப்ரோ. ஹெல்ப் பண்ணுங்க. அடி ப்ரோ அடியா பையன். நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? சூப்பர். இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ் இருக்கிறதுனால தாங்க எங்களை மாதிரி நூறு பிளேயர்ஸ்லாம் வாழ்கிறாங்க. இல்லைன்னா நாங்களாம் தோற்றுற மாட்டோம். அடிக்க கஷ்டமாக இருக்கும் எங்களுக்குலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எதுக்கு இப்போ இங்கே வந்தேன்? நான் ஏதோ ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுற மாதிரியும், நான் இங்கேருந்து ஃப்ரூட் ஸ்பின்னுறேன். இங்கே எனக்கு லெவல் இருக்க மாதிரியும் ஃப்ரூட் ஸ்பின் பண்ண வரேன் பார்த்தீங்களா? எனக்கு அறிவு பேசாமல் இந்த பாஸை மட்டும் அடித்தா எப்படி? பாஸை மட்டும் அடிச்சு லெவல் இங்கே என்ன பட்டன்? இங்கே பாருங்க. இந்த ஃப்ரூட்டை மட்டும் ஸ்பின் பண்ணி தரா அந்தியில் ப்ளீஸ். ஃப்ரூட் வா வாங்கிங்க வா ப்ரோ. இதான் ப்ரோ இதை மட்டும் இதை மட்டும் ப்ரோ. இதை மட்டும் எனக்கு ஸ்பின் பண்ணி தரீங்களா? Its zone is mom phone. My mom is not at home. வா
ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி தர சொன்னேன், அவங்க அம்மா இல்லை அப்படின்னுட்டு இருக்கான். ஓ க்ரூலாக இருக்குது. ஐயா ஒவ்வொன்றா தொட்டு வாங்கிட்டு இருக்கேன். இவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் எத்தனை லெவல்னு பார்க்குறேன். போடாங்கட்டு ஓன்ட்ட ஏன்டா உன்கிட்டயாடா நான் ஃப்ரூட் பிச்சை கேட்டுட்டு இருந்தேன். நான் உனக்கு ஃப்ரூட் போடுற மாதிரி இருக்கிறேன். எப்படாங்கிட்டு இவ்வளோ நேரம் ஒரு நூபுக்கிட்ட ஃப்ரூட் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கே தெரியும் மனுஷனாடா நீங்களாம் இன்னாடி அடிக்கிற முடிச்சிட்டாங்க. என்ன இப்போ லேக் ஆகுது? உங்ககிட்ட நான் வரமாட்டேன், எனக்கு லேக் ஆகுதுடா. குத்துறான். வாடா நீ வாடா. ஐயோ கஷ்டமாக இருக்கே அவன் அடிக்கிறது. பாஷா தப்பிச்சிட்டேன். வா நீனு வா என்ன பெரிய ஆளா நீ? பிடிக்காத சுவாமி. ஏண்டா எனக்கு 28 HP ஆயிடுச்சுடா. நீ அதுக்கு இல்லை ஹெச்பி ரீஜென்ரேட் ஆகட்டும். ஆகு 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 வந்து எஃபெக்ட் பண்ணு. நீ இப்படி வாடா. நீ அப்படி நீ இங்கே இருக்கண்டா. இந்தா நீனே முட்டிட்டு நீனே கீழே விழுகிற. வா நீ வாடா இருக்கு. உன்னை மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வருவேன். இங்கே வா கைஸ். இவனை ஒவ்வொரு அடியாக போட்டால் தான் கைஸ் அடிக்க முடியும். அடிச்சுட்டு நல்லதா வருமாடா. இங்கே நம்ம இருக்கு. செஸ்ட்டில் இருக்கு. நான் நின்றுட்டுருக்கேன். மேலே ஏரியா இருக்கு. எனக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இப்படி இருக்க? கொர்லா மாதிரியே இல்லடா. ஏதோ கறி சட்டிக்குள்ள மாற்ற மாதிரி இருக்கிறேன். என்ன ஓவர் அடிக்கிற? அவன் சொல்லுவா என்னடா ஹெச்பி குறைஞ்சோடனே இது வாய்ஸ் மாறுதுமா. அடிச்சா அடி எப்படா செத்து போடா. ஐஸ் நான் அடுத்த வில்லேஜுக்கு போயிட்டு வரேன். எனக்கு இந்த மீலே யூஸ் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி ஏதாச்சும் ஃப்ரூட் வாங்கலான்னு போகிறேன் கைஸ். என்ன ஃப்ரூட் இருக்குன்னு பார்க்க. என்னடா ஃப்ரூட் வச்சுருக்கேன்? ஸ்டார்க்கு நல்ல ட்ராகன் இருக்கணும். யாரா வந்தீங்களா? நீங்களே யாருடா? ஏன் நின்றுட்டுருக்கீங்க? கட்டால போங்கடா. ஓ ராக்கெட்டு. ஆனால் இதெல்லாம் இந்த ராக்கெட் நல்லா இருக்கும். இந்த வேன் எனக்கு காசை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது. அங்கே பாருங்க ஐஸ். இந்த ஐஸ் கூட நம்ம நடந்து போயிருவோம். ஈரா வரேன். இவன் கூட நம்ம நடந்து போயிடுவோம். என்னங்கிறீங்க? சுத்தல் அப்புறம் நான் நீந்தியே போயிடுறேன். காணா அந்த ஃப்ரூட் வாங்கன்னு வந்து எனக்கு நல்லா நீந்த விட்டாடே. நாளைக்கு 50 லெவலில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்படி வாங்கண்ணா. காப்பாற்றுவோம். யாரா நீ? நான் ஹேக்கரா? காய்ஸ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ். நான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டே வந்து இந்த எபிலிட்டி டீச்சர்னால அவன்கிட்ட போய் இங்கே 6 ஒன்று இருந்துச்சு. அதை போய் 25,000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். என்கிட்ட மொத்தம் ஒரு 60,000 பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதை ஒன்று வாங்கிட்டு அப்படியே நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ணலான்னு இருந்தேன் கைஸ். கடைசியில் பார்த்தா 31 தான் இருந்துச்சு. அதுவும் ரெக்கார்டே ஆகலை. ஏன் என்னால் இதுக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியல? அப்புறம் ஜம்ப் பண்ணினாடா என்னன்னு தெரியல. இப்போ ஜம்ப் பண்ண முடியல. இதாங்க கைஸ் ஒரு இங்கே அடி இருக்கு. இதாங்க கைஸ் ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சுங்க.
ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இருங்க இருங்க இருங்க. டேய் டேய் விட்றா வேலை. ஏன் மூஞ்சி இருக்கு? டேய் என்ன அடிச்சா 129 ரூபா. அவ்வளோ குட்டியாடா நான். என்னோட ட்ரெஸ்ஸுக்கும் என் ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், எனக்கு இங்கே என்ன ட்ரெஸ் காட்டுது பார்த்தீங்களா? ஏன் கைஸ், அதான் எனக்கு இந்த இதை கிடச்சிச்சு. வாங்க நம்ம போய் ஒரு ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணிட்டு வருவோம். நான் சொன்னேன் அம்பலாவில் வந்து காட்டுறேன். ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணுறதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கிரைண்டிங் வேலையாக இருக்குது சார். இவ்வளோ இருக்கும், கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். அநியாயத்து கிரைண்டிங்காக இருக்குது. இவன் வந்து என்கிட்ட ஃப்ரூட் கேட்டுட்டு இருந்தான். ப்ரோ நானே ஒரு நூபு ப்ரோன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். அவ்வளோதான் கைஸ், பார்த்துக்கோங்க. பணம் தந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓ அவனுக்கா ட்ராப் பண்ணிட்டேன். ப்ரோ நான் நியாயமாக இந்த மாதிரி நான் மற்றவங்களோட ஃப்ரூட்டெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து நானே சொந்தமாக ஒரு ஃப்ரூட்டு வாங்க போகிறேன். இங்கே பாரு, நம்ம வந்து உருட்டு போடணும். /e ராக்கெட் போட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு போனோம்னா நமக்கு வந்து அன்காமன் வராது, காமன் வராது. எதனா ரேரு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சோம். என்ன தர போகிறீங்க? என்ன தர போகிறீங்க? நான் என்ன சொல்கிறது? ஏண்டா போயுமே எனக்கு இந்த ஃபுட்டு தான் தருவீங்களா? எடுத்துக்கிறேன். ஐ வில் ஹெல்ப். படாமிட்டேன். நான் ஃப்ரீ ஃபயர் ஹெல்ப் பண்ணுறானா? ஃப்ரீ ஃபயர் ஹெல்ப் பண்ணாமல் போ. எனக்கு கிடச்சது பாம் ஃபுட்டு, அதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த ஃபுட்டும் இல்லை. வரக்கூடிய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக லைட் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னு சும்மா சொல்லிக்க வேண்டியதான். லைட் ஃபுட் கிடச்சாதாங்க சாப்பிடுவேன். நீங்கள் நான் சாப்பிடுவேன்னு நினச்சிட்டு நான் சாப்பிட்ருவான். அவ்வளோதான், நீ ஃபுல் கிரைண்டிங் சூப்பராக பண்ணுவான் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. கிடச்சாதான் சாப்பிடுவேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. டாட்டா, பாய்.